தீபாவளி வரப்போது என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நான் காரா பூந்தி தான் செஞ்சு காட்ட போகிறேன். கடையில் இருக்க டேஸ்ட் மாதிரி வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. சட்டியில் பொரிக்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டியாக மாவு எடுத்து ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா எல்லா மாவுமே நல்லா பூந்தி மாதிரி விழுந்துரும். இது நல்லா பொரிஞ்சு சலசலப்பு அடங்குனதுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, தட்டி வச்ச 10 பல் பூண்டு, ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து நல்லா பொரிச்சு எடுத்து பூந்தி கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.